எத்தனை மணிக்கு அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க? சுரேகாவை அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாது. அப்புறம் அதனாலேயே அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா. ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் வந்தோன்னா அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. சரி, டாக்டருக்கு தெரியுமா சுந்தரவள்ளி பொண்ணுன்னு? சாதாரண பேஷண்ட் மாதிரி நினைச்சு ட்ரீட் பண்ண போறாங்க. இல்லம்மா, தெளிவா சொல்லிட்டேன். டாக்டரோட பிஏ நிச்சயமா டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. சுந்தரவள்ளி போனை ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டேன். ஊர்ல இருந்து கோயில் தர்மகர்த்தா அவர்தான் போன் பண்றாரு. ஐயோ, மறந்தே போச்சு பாருங்க. ஊர்ல கொடை திருவிழா வருது இல்ல, அந்த திருவிழாவை நாம தானே பெருசா பண்ணி வந்துட்டே இருக்கு பாரு. இன்னும் எடுக்கல. எடுத்து பேசு. கல்யாண காஃபி எடுத்துருவா, சீக்கிரம் எடுத்துருவா. ஹலோ, சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஆடி மாசம் வந்துருச்சு. நம்ம காத்தாயி அம்மன் ஆடி திருவிழா வந்துருச்சுல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு போன் போட்டேன். ஆமா, நம்ம ஊரு திருவிழாவை பத்தி சொல்லவா வேணும்? பிரம்மாண்டமா நடத்திடுவீங்கல்ல. கொடை பணத்தை இந்த வருஷம் யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லுங்க, நான் அதை உடனே அனுப்பி வச்சிடறேன். அட, தம்பி உங்ககிட்ட சொல்லலையாமா? தம்பியா? யாரு? சூர்யாவா? ஆமாமா, உங்க பங்கு பணத்தை சூர்யா தம்பியே கொடுத்துட்டாரு. ஆனாலும் உங்களை திருவிழாக்கு அழைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் போனை போட்டேன். நீங்க எதுக்குங்கய்யா அவன்கிட்ட போய் அந்த பணத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவரு தானே ஊர்ல இருக்காரு. தாய்கிட்ட கேட்டா என்ன, புள்ள கிட்ட கேட்டா என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரும் உங்க மருமக நந்தினி கையால கொடை பணத்தை கொடுத்தாரா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருக்கு யாரு மருமக? ஏங்க, யாரு என்ன கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக்குவீங்களா? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க? காலம் காலமா அதுக்கான பணத்தை நான் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நான் தான் கொடுப்பேன். அது வந்துமா, இத பாருங்க, இந்த வந்து போயெல்லாம் அவசியமே இல்லை. இது என் குடும்பத்தோட கௌரவம். அத நாங்க தான் பண்ணி ஆகணும். ஏன் சார்பா வேற யாரும் அதை பண்ண கூடாது. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நான் இப்போ உங்களுக்கு பணம் அனுப்புறேன். அந்த பணத்தை வச்சு எல்லா செலவும் பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கேட்காதீங்க. திருவிழாவை கிராண்டா நடத்துங்க. குடும்பத்தோட நாங்க ஊருக்கு கிளம்பி வரோம். நீ திருந்தவே மாட்டல்ல? என்ன அத்தாச்சி, என்னமோ அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் அவன், அப்படி இப்படி அவன் பயங்கர திறமைசாலி அது இதுன்னு பயங்கர பில்டப் கொடுத்தியா, இப்படி சொதப்பிட்டு வந்து தத்தி மாதிரி நின்றுட்டு இருக்கான். அங்க சூர்யாவும் நந்தினியும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். அவங்க கையில நான் மாட்டியிருந்தா மொத்த கதையும் முடிஞ்சிருக்கும். யோ சும்மா இருயா, உன் கதை மட்டும் இல்ல எங்க கதையும் சேர்த்தா முடிஞ்சிருக்கான். ஏன்பா கௌஷிக், சரியா பிளான் பண்ண மாட்டியா? கேவலம் ஒரு பொம்பளை பிள்ளைய போய் துரத்தி அவளோட கதையை முடியினா இப்படி வந்து நிக்கிற, வெக்கமா இல்ல? அவ எவ்வளவு வேகமா ஓடுறா தெரியுமா? ஆம்பளைங்க கூட அவ்வளவு வேகமா ஓட முடியாது. பயங்கர ஃபாஸ்ட். யோ சொன்னதே சொல்லிட்டு இருக்காதயா. கிராமத்து பிள்ளைகள்னா இப்படிதான் சுறுசுறுப்பா ஓடுவாங்க. இது கூட தெரியாதா உனக்கு? சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதான். இதுக்குதான் அத்தாச்சி நல்லா தொழில் தெரிஞ்சவனா அனுப்பணுங்கிறது. சும்மா போய் ஏதோ நான் சீக்கிரம் முடிக்கிறேன்னு ஓடுறா பிள்ளைய ஒழிய ஒண்ணு கண்ணு கருத்துமா பண்ண தெரியலையா? ஏன் கௌஷிக், குழந்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாருல, பொறுமையாருன்னு. அவர் சொல்றத கேட்டு நடந்துக்கலாம்ல, ஈஸியா முடியும்ல விஷயம். நான் கரெக்டா தான் பிளான் பண்ணிருந்தேன் ஆண்டி. அந்த சூர்யா நந்தினி தான். யோ போதையா, நிறுத்தியா. சும்மா இப்படியே போனீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் உள்ள போகணும். நானே இப்பதான் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கேன். சரிங்க சார். இங்க பாரு, இந்த தடவை நானே பிளான் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி தர்றேன். அதுக்கப்புறமா போய் செய்ய. அதான் கரெக்ட் சார். அந்த புனிதா இவ்வளவு வேகமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல சார். அது எப்படியா முடியும்? அவளை யாருன்னு நினைச்சா? அந்த தோட்டக்காரியோட தங்கச்சி இல்ல? அவளுக்கு ஓடுற ரத்தம் தானே இவளுக்கும் ஓடும். அவளை சாதாரணமா உன் கையில மாட்டிடுவாளா? அவ என்னகிட்டே ஆட்டம் காட்டுறாளுங்க. நான் அதை எதிர்பார்க்கல சார். இங்க பாரு தம்பி, உன்னோட நல்ல நேரம். அந்த தோட்டக்காரியோட கையில நீ சிக்கியிருந்தன்னு வையே, உன் காலு கையெல்லாம் உடைச்சுதான் அனுப்பிச்சு விட்டுருப்பா. புரியாம பண்ணிட்டு இருக்க நீ. அது மட்டுமா, இவனை வச்சு அங்க தொட்டு இங்க தொட்டு நம்மளையும் மாட்டி விட்டுருப்பா. அததான் நானும் சொல்றேன் அத்தாச்சி. இந்த பைய பொறுமையா இருந்து சமயம் பார்த்து அவளை எதுவும் பண்றதுன்னா பண்ண சொல்லுங்க. இல்லன்னா நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டு போயிருவான். நம்ம அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. சார் சாரி சார், ரியலி சாரி. நிச்சயம் இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேக்குறேன். கோவப்படாதீங்க சார். யோ எது செஞ்சாலும் சாட்சி இல்லாம பண்ணணும்யா. எதா இருந்தாலும் மாட்டிக்காம பண்ணணும். ஹலோ சொல்லுங்க. கௌஷிக், ஏன் இப்படி பண்ணிட்ட?
இன்னும் என்னடி பயம் உனக்கு? அதான் காப்பாத்தியாச்சுல்ல. அழுகைய நிப்பாட்டு, தைரியமா இரு. அக்கா